வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான அரசு வேலைவாய்ப்பு பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன், அதாவது எஸ்எஸ்சி, ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. வாங்க அத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். முதல்லயே இந்த பெரிய நம்பரோட ஆரம்பிக்கலாம். மொத்தம் 731. ஆமாங்க, எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் போஸ்டிங் இருக்காக 731 காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு இல்லையா? ஒரு மத்திய அரசு வேலை உங்க கனவா? அப்போ இந்த வாய்ப்பு உங்களுக்கானதா இருக்கலாம். இதுல இருக்கிற எல்லா முக்கியமான தகவல்களையும் நான் சொல்ல போறேன். அதை கேட்டுட்டு நீங்களே ஒரு முடிவுக்கு வரலாம். சரி, அப்போ இது என்ன மாதிரியான வேலைன்னு பார்க்கலாம். இது ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி மற்றும் கிரேட் டி பதவிகளுக்கானது. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்தியா முழுவதுமே போஸ்டிங்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். அது என்னன்னா, இந்த வேலைக்கு அப்ளை பண்ண உங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. கல்வி தகுதியை பத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்க 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிருந்தா போதும், இல்ல அதுக்கு சமமான படிப்பு படிச்சிருந்தாலும் ஓகே. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், ஆகஸ்ட் 1, 2026 தேதிப்படி நீங்க இந்த தகுதியோட இருக்கணும். அடுத்தது வயசு. நீங்க அப்ளை பண்ற கிரேடப்ப பொறுத்து வயசு வரம்பு மாறுபடும். இப்போ கிரேட் சி பதவிக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா உங்க வயசு 18ல இருந்து 30க்குள்ள இருக்கணும். அதே கிரேட் டி பதவிக்குன்னா 18ல இருந்து 27 வயசுக்குள்ள இருக்கணும். இதுவும் ஆகஸ்ட் 1, 2026 நிலவரப்படிதான். சரி, ஒருவேளை உங்க வயசு இந்த லிமிட்டை தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. சில குறிப்பிட்ட பிரிவினருக்கு வயசுல தளர்வுகள் கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்தவராய் இருந்தா 5 வருஷம், ஓபிசினா 3 வருஷம். இதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கும் கேட்டகரி வாரியா தளர்வுகள் இருக்கு. இதுல நீங்க எந்த பிரிவுல வரீங்கன்னு சரியா பாத்துக்கோங்க. ஓகே, தகுதிகள் எல்லாம் செக் பண்ணியாச்சு. இப்போ எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்துக்கு வருவோம். அதுதான் சம்பளம். இந்த வேலைக்கு செலக்ட் ஆனா உங்களுக்கான சம்பளம் மாசம் 35,400 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்கும். சொல்லப்போனா இது ஒரு அரசு வேலைக்கு ரொம்பவே நல்ல ஒரு தொடக்க சம்பளம். சரி, சம்பளம் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இந்த வேலைக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? ஒரு அப்ளிகண்டா இருந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா மாறுறதுக்கான பாதை என்னன்னு இப்ப பார்க்கலாம். செலக்ஷன் ப்ராசஸ் ரொம்பவே நேரடியானதுதான். மொத்தம் 2 கட்டம்தான். முதல்ல ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டெனோகிராஃபிக்கான ஸ்கில் டெஸ்ட். இந்த கம்ப்யூட்டர் எக்ஸாம்ல என்னென்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், அப்புறம் இங்கிலீஷ். இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது, இங்கிலீஷ்ல மட்டும் 100 கேள்விகள் இருக்கு. சோ அதுக்கு நல்லா தயாராகணும். இன்னொரு முக்கியமான வார்னிங், நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. நீங்க சொல்ற ஒவ்வொரு தப்பான பதிலுக்கும் 1/4 மார்க் போயிடும். அதனால தெரிஞ்ச பதில மட்டும் அட்டெண்ட் பண்றது நல்லது. இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. இது ரொம்பவே முக்கியமான நேரத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். விண்ணப்ப கட்டணம் எவ்வளோன்னு பார்த்தா, பெண்கள், எஸ்சி, எஸ்டி, மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் முன்னாள் இராணுவத்தினருக்கு எந்த கட்டணமும் கிடையாது. மத்த எல்லாருமே ஆன்லைன்ல 100 ரூபாய் கட்டணம். ஒரு முக்கியமான விஷயம், நீங்க எங்கேயும் அலைய வேண்டாம். எஸ்எஸ்சியோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்டான ssc.gov.inல மட்டும்தான் ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியும். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்ப நான் சொல்ல போற தேதிகளை உங்க கேலண்டரையோ இல்ல நோட்புக்லயோ உடனே குறிச்சு வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஏப்ரல் 24ஆம் தேதி தொடங்குது. கடைசி தேதி மே 15 ராத்திரி 11 மணி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அப்ளை பண்ண முடியாது. கட்டணம் கட்ட கடைசி நாள் மே 16. ஒருவேளை அப்ளிகேஷன்ல ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா மே 20, 21 தேதிகள்ல சரி பண்ணிக்கலாம். பரீட்சை ஜூலை இல்லனா ஆகஸ்ட் மாசத்துல இருக்கலாம்னு சொல்லிருக்காங்க. அந்த கடைசி தேதியை மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ இந்த பெரிய அரசு வேலைவாய்ப்பு பத்தின எல்லா முக்கியமான தகவல்களும் உங்ககிட்ட இருக்கு. இது உங்களுக்கு சரியான வாய்ப்பான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். யோசிச்சு சீக்கிரமா முதலடியை எடுத்து வைங்க.